எங்கள் கொள்கைகளை இதை ஏற்றுக்கிற அதிமுக கூட சேருவோம், ஏன் விஜய் கட்சி கூட சேருவோம், யாரு கூடயும் சேருவோம். நாங்கள் ஒன்றும் சும்மா பிபி ஓதிட்டு இருக்க முடியாது. இது தேர்தல் திருவிழா, பயங்கரமான தேர்தல் திருவிழா. என்று கொடிக்கம்பம் ஏற்றப்படுகிறதோ அந்த திருவிழாவில் டெமோக்ராட்டிக் டைகர்ஸ் ஆஃப் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும், பயங்கரமான பங்கு வகிக்கும். அதைத்தான் இப்போ நாங்கள் இந்த தீர்மானத்தில் சொல்லியிருந்தோம். நாங்கள் ஆதரிக்கிற கட்சிகள் அப்படியே சும்மா கோடை மாலை போன்று இந்த நாட்டை குளிர் வச்சு அவங்கள ஆட்சி கட்டில் உட்கார வைப்போம். அதே நேரத்தில் தமிழர்களுக்கு எதிரான, தமிழர் நலனுக்கு எதிரான கட்சிகளை எங்களுடைய தாக்குதல்கள் அதி பயங்கரமாக இருக்கும், அதி உத்வேகமாக இருக்கும். நார் நாராக கிழித்து தொங்க விடுவோம். தமிழ்நாட்டை ஆளணும். தமிழ்நாட்டை மட்டுமல்ல, இந்தியாவை ஒரு தமிழன் தான் ஆள வேண்டும். 2029 அல்ல, அதற்கு முன்பே இது கலைக்கப்பட்டாலும் தமிழன் தான் பிரதமராக வரணும். 20,000 ஆண்டுகள் முன்பு எப்படி வாழ்ந்தான் நம்ம தமிழன்? பார்க்குறீங்க சரித்திரங்கள். ஒரு வெள்ளைக்காரனும் வெள்ளைக்காட்சியை வந்து சொல்லிட்டு போகிறாங்க. சிகை கொற்றன் 7 இடங்களில் 11 இடங்கள் அவன் உடல் மொழி பாருங்க, அங்கே போய் வரைஞ்சிருக்கான். சிகை கொற்றன் ஆள் வச்சு பண்ணியிருக்கணும். அவர் ஒரு வணிக தலைவனாக இருக்கலாம். இப்போ நான் 10,000 கிலோமீட்டர் தாண்டி அவ்வளவு, அதாவது 2,000 கிலோ டன் எடையுள்ள நவாய் அதான் நேவின்னு இப்போ அழைக்கப்படுது. எல்லா ஆங்கிலத்துக்கு தமிழ் சொற்கள் பயன்பட்டுருக்கு. தமிழ் சொற்கள்ல இருந்து தான் சமஸ்கிருதம் வந்திருக்கு. அதை விட்டு தள்ளுங்க. எப்படி கடலோடிகளா 20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து ஆப்பிரிக்கா வரைக்கும், அண்டார்டிகா, அங்கே இருந்து மடகாஸ்கரில் இருந்து மால்டீவ்ஸ் வரைக்கும் பறந்து விரிஞ்சு ஒரு பயங்கரமான ஒரு எந்த சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தமிழ் சமூகம் வாழ்ந்தது. இன்றைக்கி பக்கத்தில் போய் மீன் பிடிக்க போனால் கைது பண்ணி அநியாயம் பண்ணுறா, அசிங்கம் பண்ணுறா, கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை. இதுக்கு ஒத்துக்கிறவங்க கூட நாங்கள் கூட்டணி வைப்போம், இல்லாட்டி கூட்டணி வச்சு அதுக்கு சம்மதிக்க வைப்போம். இனிமேலும் நாங்கள் தூங்கிக்கிட்டு இருக்க முடியாது. தனித்து ஏன் நாங்கள் போட்டி போடணும்? எங்கள்கிட்ட எங்கே காசு இருக்குது? நீ தருவியா? இல்லை மேலே இருந்து ஏதாவது பொட்டி வருமா? நான் 1999 நின்னேன். புதிய தமிழகம் சார்பாக 1 லட்சம் ஓட்டு வாங்கினேன். என்னால் தான் திமுக தோத்துச்சு. டிடிவி தினகரன் முத வர்றார், எம்பி ஆகிறார். 2019 நாம் தமிழர் சார்பாக நின்று 56,000 ஓட்டு ஏதோ வாங்கினேன் திண்டுக்கல்ல. அதனால் நாங்கள் இந்த எங்கள் கொள்கைகளுடன் ஒத்து வருபவர்களுடன் அது யாராக இருந்தாலும் சரி நாங்கள் சேர்ந்து போட்டி போடுவோம். எத்தனை தொகுதிகளில் நிற்கிறோங்கிறத நாங்கள் முடிவு பண்ணுவோம்.